அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு பயனுள்ள நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம நியூ சிலபஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து நம்ம டெலகிராமில் வந்து பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நிறைய நண்பர்கள் வந்து இப்போ கடைசி டைமில் அப்ளை பண்ணிவிட்டு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் சார், மெட்டீரியல் வேணும் சார்னு கேட்குறதுனால இப்போ நம்ம அந்த டெலகிராமில் கொடுத்த டெஸ்ட் பேட்ச் வந்து மொபைல் ஆப்பில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் சரி அல்லது மெட்டீரியல் வேணும்னாலும் சரி நீங்கள் மொபைல் ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து எந்த பேட்சோட அப்டேட் வெர்ஷனாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 4.0 அப்டேட் வெர்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 போட்டிருக்காங்க. பட் ஆஃபரோட நீங்கள் 699க்கு வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தேர்வுகள், அதாவது முழு மாத தேர்வோடு சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். 6000க்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து கவர் பண்ணுவாங்க. ரைட்டா? 10 முழு மாத தேர்வுமே இது இன்க்ளூடிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் இருக்குல்லையே, இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இல்லையா, இந்த பிடிஎஃப்கான லிங்க், டெஸ்ட் ஷெட்யூலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் முழுமையாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வரும். இல்லைனா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி போட்டிங்கன்னா நம்ம மொபைல் ஆப் வரும். இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா நம்ம கோர்ஸ் இருக்கும். அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் பார்த்துக்கோங்க. இது ஏற்கனவே மார்ச் மாதம் போட்ட 4.0 அப்டேட் வெர்ஷன். ஸோ இப்போ இவங்களுக்கு நடந்து முடிந்த அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, இது எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ரைட்டாக அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் 8 டார்கெட் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம 3 டெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு டெஸ்ட்டு, மொத்தம் 8 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 32 வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், 8 டார்கெட்டுக்கும். அதுக்கப்புறம் வந்து 5 முழு மாதிரி தேர்வு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து 5 முழு மாதிரி தேர்வு வந்து ஜூன் மாதம் 3rd வீக்குள்ளே நாங்கள் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஒட்டுமொத்தம் 10 முழு மாதிரி தேர்வு டிஎன்பிஎஸ்சி தரத்தில் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஷெட்யூல் பிரகாரமே பார்த்திங்கன்னா 37 தேர்வுகள் 5 முழு மாதிரி தேர்வுக்கு இருக்குது. நான் ஆக்சுவலாக 10 முழு மாதிரி தேர்வுன்னு சொல்கிறேன். அப்போ 37 + 5 போட்டிங்கன்னா 42 டெஸ்ட்டு வரும் இல்லையா? அதனால தான் 40க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்குது. இது டாபிக் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மோக் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதேமாதிரி படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து தமிழ் நியூ சிலபஸ்லேயே நம்ம புக்கு லான்ச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த புக்கு வந்து பிடிஎஃப்ல நம்ம 7 யூனிட்டுக்குமே வந்து நம்ம ஆப்பில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் புக்கு வாங்கலாலும் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரிண்ட் போட்டு கூட படிச்சுக்கலாம். 7 யூனிட்டுக்குமே நியூ சிலபஸ் படி நம்ம அந்த புக்கை தான் நம்ம பிடிஎஃபாக கொடுக்குறோம். ரைட்டா? ஜிஎஸ்க்கும் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்குது. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கேள்விகள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சர் கீயோட கரண்ட் அஃபேர்ஸ், 1000 கொஸ்டின் மேக்ஸ் சொல்யூஷன் பிடிஎஃப். ரைட்டா? ஸோ உங்களுக்கு தமிழ் பிடிஎஃப், ஜிஎஸ் பிடிஎஃப், மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு என்னென்ன டாபிக் எப்படி என்ன இருக்குது, அதுக்கான ஜிகேக்கான வேர்ட் ஸ்டடி கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் தமிழுக்கான வேர்ட் ஸ்டடி வந்து ஆப்லேயே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸ், இந்த டெஸ்ட் சீரிஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது, எப்படி அதை பர்ச்சேஸ் பண்ணுறது, இது பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறேன். அது டெமோ வீடியோ மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம மொபைல் ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர், ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ளே ஸ்டோரும் கம்பல்சரி எல்லாத்துலேயுமே இருக்கும். கூகுளோட ப்ளே ஸ்டோர் இருக்கும். அதில் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வரும். ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கும் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தால் மட்டும் நம்ம ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஆப்பிள் ஃபோனில் நம்ம ஆப் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம கோர்ஸ் வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் சர்ச் பாக்ஸ்னு கீழே கொடுத்துருப்பாங்க, சர்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி நான் ரவுண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதான் சர்ச். அதை கிளிக் பண்ணி மேலே வந்து வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ஆப்பை சர்ச் பண்ணால் அப்படி தான் டைப் பண்ணுவோம். அதை பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி வரும். அந்த ஆப்புக்கு நேராக இன்ஸ்டால் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் வந்து ஃபோனில் டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் ஓப்பன் அப்படி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, நேம் இதெல்லாம் கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லாகின் பண்ணுற மாதிரி அந்த இது வந்துடும். ஒரு ஓடிபி வரும். அது நீங்கள் என்ன மொபைலில் வந்து நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கணும். ரைட்டா? அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டோர், நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஹோமு, பேட்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இருக்குல்லையா, அந்த ஸ்டோருன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ரைட்டா? ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள். நான் டச் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி. அதாவது குரூப் 4 நியூ சிலபஸ் டெஸ்ட் பேட்ச்னு இருக்கா ஃபஸ்ட்டில், அது எஸ்ஐ டெஸ்ட் பேட்சுக்கு மேலே இருக்குது. ஸோ எஸ்ஐக்கு படிக்கணும் நீங்கள் எஸ்ஐ பேட்ச் இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
இப்போ கீழே பார்த்தா பைனா ஒன்று இருக்கும். இப்போ அது பர்ச்சேஸ் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி 100+ லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பாருங்க, மேலே போட்டிருக்காங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபோல்டர் இருக்குது அப்படின்றத காட்டும். அதாவது ஃபஸ்ட்டு ஷெடியூலு, சிலபஸ்ஸு, நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன். ஜென்ரலாக இது வந்து நம்ம இந்த டெஸ்ட் ஷெடியூல் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டணும் இல்லையா, அந்த பிடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அந்த ஆப்பில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் தெரியும் பாருங்கள், டெஸ்ட் சீரிஸ், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே இருக்கும். இது எல்லாமே பாருங்கள் ரைட் சைடில் பூட்டு போட்டிருக்கும், லாக் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னும் நம்ம பை பண்ணலை, அதாவது காசு கொடுத்து வாங்கலை, அதனால் பூட்டு போட்டிருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகாது. அதை பை நவ கொடுத்துட்டு நம்ம அதை பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா அந்த பூட்டு வந்து மறைஞ்சிரும், நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் பை நவ வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி லோடிங் பேமெண்ட்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பேமெண்ட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து கூகுள் காட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்னு, ஃபோன்பே, வேறு ஏதாவது பேமெண்ட் மூலியமாகவும் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி வச்சுருந்தாலுமே நீங்கள் பண்ணலாம். ஆன்லைன் பேமெண்ட்டில் நீங்கள் எந்த மெத்தட்னாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நிறைய பேர் கூகுள் பே வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் கூகுள் பே கிளிக் பண்ணுறேன். இப்போ இது பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், ஏன்னா அது வந்து ப்ரைவசின்றதுனால. ஸோ நீங்கள் கூகுள் பேமெண்ட்டில் எப்படி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் எடுத்துருவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லி பேமெண்ட் ஆகிடுச்சுன்னு வந்துடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ரெசிப்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அதாவது நீங்கள் நம்ம பேமெண்ட் பண்ணதுன்னா ப்ரூஃப் வந்திருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம அந்த 100+ லேர்னிங் மெட்டீரியல் ஒன்று நம்ம டச் பண்ணோம் இல்லையா, அதை இப்போ நம்ம டச் பண்ணி பார்த்தா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு பூட்டு வராது, பிளாங்காக இருக்கும். ரைட்டா. ஸோ இப்போ வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும், கொஸ்டின் பேப்பர்லாம் ஓப்பன் ஆகும். இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணி நாங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிறது இல்லை டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுன்னா, நீங்கள் அப்படியேவும் டெஸ்ட் எழுதிக்கலாம். அல்லது டவுன்லோட் பண்ணால் ரைட் சைடில் இங்கே வட்டமாக போட்டு சின்னதாக ஒரு பொட்டு மாதிரி போட்டு சின்ன அம்புகுறி போட்டிருக்காங்க இல்லையா, ரைட் சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருப்பாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அப்போ தான் பிரிண்ட் அவுட் போட முடியும், அதை ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா. பாருங்கள் நான் டச் பண்ணுற பாருங்கள், சின்னதாக புள்ளியாக இருக்கா, அதை டச் பண்ணால் உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி அந்த ஃபைல் வந்து அக்செப்ட் கேட்கும். ரைட்டா. நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க, இந்த பிடிஎஃபை நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம், என் ஃபோன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஓகே கொடுக்குறீங்களான்னு கேட்கும். ஸோ நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அதை ஓகே டன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸோ நான் வந்து அக்செப்ட் கொடுத்துட்றேன். அதாவது பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணலாம் வின்னிஸ் கிளாஸ் மொபைல் ஆப்லேருந்து அப்படின்னு சொல்லி நான் ஓகே கொடுத்துட்றேன். பர்மிஷன் கொடுத்தா தான் அது ஓகே ஆகும். இப்போ பாருங்கள் நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன், அது க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா அந்த பிடிஎஃப் வந்து என் ஃபோனில் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், டெலிகிராமில் ஷேர் பண்ணலாம். அது நம்ம ஏதோ ஜெராக்ஸ் கடை, பிரிண்ட் அவுட் கடை ஷேர் பண்ணி கூட பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். அல்லது ஃபோனில் ஆப்பில் கூட இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணுறல அந்த மாதிரி ஓப்பன் பண்ணியுமே நாம் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆன்சர் கீ இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போதைக்கு நான் டவுன்லோட் பண்ணுறது ஒரு சிலதுக்கு மட்டும் செட் பண்ணியிருக்கேங்க. இப்போ தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1 by 1 செக் பண்ணி எல்லாமே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருவோம். அந்த 4.0 ஷெடியூல் படி ரிமைனிங் இருக்க 20க்கு அப்புறம் மற்ற டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் வந்து 1 by 1 நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். ரைட்டா. ஸோ ஒரு ஜூன் 3rd வீக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட அந்த 10 முழு மாதிரி தேர்வு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து போட்டுருவோம். எல்லா டெஸ்ட் சீரிஸ், ஆன்சர் கீ, மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே போட்டேன். தமிழ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் அந்த ஷெடியூல் பிரகாரம் வரும். ஓகேவா. ஸோ நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க, இது வரைக்கும் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணல, அல்லது மெட்டீரியல் இல்லைனா நம்ம ஆப் மூலிமா கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா 8012781561 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.